This meeting is being recorded. Om Shri Gurubhyo Namaha. Harihi Om. Sadashivasmarambam Shankaracharya Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam Shruti Smriti Prananam Alayam Karunalayam Namami Bhagavatpadam Shankaram Lokashankaram Shankaram Shankaracharyam Keshavam Badarajanam Sutrabhashya Kritau Vande Bhagavantau Punah Punaha Ishvaro Gururatmeti Murti Bheda Vibhagine व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः उकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्तिः 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 ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम् नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् ॐ श्रीभगवानुवाच यं लब्ध्वा चापरं लाभं मन्यते नाधिकं ततः यस्मिन् स्थितो न दुःखेन गुरुणापि न विचाल्यते तं विद्यात् दुःखसंयोगवियोगं योगसंज्ञितं स निश्चयेन योक्तव्यः योगो निर्विण्णचेतसा तं विद्यात् दुःखसंयोगवियोगं योगसंज्ञितं सः निश्चयेन योक्तव्यः योगः अनिर्विण्णचेतसा எந்த தம் யம் லப்த்வா ச அபரம் லாபம் மன்யதே ந அதிகம் ததः தம் வித்யாத் துக்க சம்யோக வியோகம் அப்படின்னு சொல்றார். துக்க சம்யோகத்திலிருந்து வியோகம் ஏற்படுறது தான் யோகம் அப்படின்னு விபரீத லட்சணமாக சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னார். நம்ம லாபத்தை பத்தி பார்த்தோம் ஏற்கனவே. லாபம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறத விட ஒரு உயர்வான நிலைக்கு போகும் பொழுது அது அதிகமான விஷயம் இருக்கும் பொழுது அதை நம்ம லாபம்னு சொல்றோம். நாம ஏற்கனவே இருக்கிறத விட இப்ப பெட்டரா இருக்கணும், இருந்தா எனக்கு ஏதோ லாபம் அப்படின்னு. ஆத்மஸ்வரூபம் தான் சுகம். அந்த சுரூப சுகம் ஆத்தியந்திகம் சுகமஷ்ணுதேன்னு சொன்னார் இல்லையா, அந்த சுகமானது ஆத்மாவினுடைய சொரூப சுகம். சோ வெளி பதார்த்தங்கள்ல டிபெண்ட் இல்லாத சுகம். ஆத்மவஸ்து பூர்ண வஸ்து. அப்போ இதை விட பெரிய லாபம் அப்படின்னு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதை தவிர அந்நிய பதார்த்தம் இருக்கும் பொழுதுதான் இதை விட இன்னொன்னு லாபம் இருக்க முடியும். லௌகிகமான வஸ்துக்கள்லாம் லாபத்தை கொடுக்கறதுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ப்ராப்ளமும் சேர்ந்தே தான் வருது. அதனால எதுலையால லாபம், எதை அடையறதுனால வேற லாபமே இல்லையோ, அதுக்கு அதை விட உயர்வான லாபம் இல்லையோ, அதுதான் சுகம்னு சொன்னார். ந அதிகம் ததா மன்யதே, இதை விட பெருசு இல்லை அப்படின்னு எந்த ஒரு லாபத்தை எடுத்துக்கிறியோ அது சுரூபம். அதுதான் அது எப்பேற்பட்ட சுகம்னா துக்க சம்யோக வியோகம் அப்படின்னு சொல்ற.
துக்கம் அப்படிங்கிற பொழுது வெளி விஷயங்கள்னால ஒருத்தனுக்கு துக்கம் வருது அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் போன ஸ்லோகத்துல என்ன சொன்னார்? முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? குருநாபி துக்கேன ந விசால்யதே அப்படின்னு சொல்லிடுறார். அதனாலதான் அடுத்த ஸ்லோகத்துல துக்க சஞ்யோக வியோகம் அப்படின்னு சொல்ற. எப்பேற்பட்ட துக்கத்தில் இருந்தும் அவன் சஞ்சலப்படாமல் இருக்கிறான். அதான் போன ஸ்லோகம். குருநாபி துக்கேன ந விசால்யதே. ஏன்னா ஸ்வரூபத்திலே நிக்கிறான். எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன்ஸ் மாறிட்டு தான் இருக்கும். யாரா இருந்தாலும், ஞானியா இருந்தாலும் சரி, அஞ்ஞானியா இருந்தாலும் சரி, சிச்சுவேஷன்ஸ் மாறிட்டு தான் இருக்க போறது. துக்கத்தை கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷன், சுகத்தை கொடுக்கக்கூடியதாகிய சிச்சுவேஷன்ற மாதிரி சிச்சுவேஷன் மாறிட்டு தானே இருக்க போறது. சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் இப்போ நான் சுகத்தை கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கு, ஆனா மூடு இல்லை அப்படின்னா அப்ப அந்த சுக அனுபவம் இருக்க போறது இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒரு விஷயத்துல இருந்து சுகம் வரணும்னா வெளி விஷயமும் கண்டியூசிவா இருக்கணும், நம்மளோட புத்தி நம்மளோட இந்திரியங்கள் எல்லாமும் கண்டியூசிவா இருக்கணும். இருந்தாதான் விஷய சுகம் ஏற்பட போறது. ஸ்வரூப சுகமானது ரெண்டுத்திலையும் டிபெண்ட் இல்லை. எக்ஸ்டர்னல் ஃபேக்டரோ இன்டர்னல் ஃபேக்டர் எதுக்கும் அப்பாற்பட்டது. ஏன்னா ஸ்வரூபமே சுகம்ங்கிறதுனால. இப்ப இந்த துக்க சஞ்யோக வியோகத்தை சொல்ல போறார். அந்த துக்கமானது இப்ப முதல்ல யோக சஞ்ஞிதம் அப்படின்னு சொல்றாருன்னோ இந்த இடத்துல. துக்க சஞ்யோக வியோகம் யோக சஞ்ஞிதம். யோகம்ன்ற சஞ்ஞையினால் யோகம் என்று சொல்லப்படுகிறது. சஞ்ஞான பெயர். அப்ப யோகம் என்று சொல்லப்படுகிறதுன்னா யோகம்ன்ற வார்த்தை யுஜ்ஜிலேருந்து வருது. நம்ம பார்த்தோம். ரெண்டு விதமான அர்த்தத்துல வரும். யோஜனம், நிரோதம். ரெண்டு அர்த்தத்திலுமே கீதையில யூஸ் ஆகுது. யுஜ் யோஜனே அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டுத்த சேர்க்கறதுன்னு அர்த்தம். புத்தியா ஆத்மாவோட சேர்க்கறது, மனசு ஆத்மாவோட சேர்க்கறது அப்படிங்கிற அர்த்தத்துல யோகம். யுஜ் யோஜனைன்னு எடுத்துட்டா. யுஜ் நிரோதம்னா பதஞ்சலி எடுத்துக்கிற மாதிரி யோகா சித்தவருத்தி நிரோதா அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் சொல்றார். கீதையில ரெண்டுமே சொல்றார் பகவான். இப்ப முதல்ல யுஜ் யோஜனைன்னு எடுத்துட்டா மனசானது ஆத்மால தியானம் பண்றது. ஆத்மா தேய வஸ்து, மனசானது தியானம் பண்ணக்கூடியது. இது அதோட தியானம்ன்ற ஒரு விஷயத்தினால சேர்றது. அதனால அது யோஜனை அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க எடுத்துக்கிறோம் நம்ம. ஆனா துக்க சஞ்யோகம் சொல்லும் பொழுது சம்யோகத்தை பத்தி பேசுற. சம்யோகம்னு சொன்னாலே ரெண்டு விஷயம் சேரக்கூடியது, நன்றாக சேரக்கூடியது, அது சம்யோகம். இப்போ சேர்ற விஷயங்கள் எப்பவுமே பிரியதானே போறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நிர்விகல்ப சமாதியில போனா கூட ஒரு காலத்துல முடிய போறதுதான் அது. அதனால விருத்தியாத்மகமா தான் நம்மளுடைய புத்தியானது, மனசானது போய் ஆத்மால லயிக்குதுங்கிற பொழுது வேற ஒரு விருத்தி வந்த உடனே இது அதுல இருந்து போயிட போறது. வெளியில இருந்து டிஸ்டர்பன்ஸ் வரலாம், அது ஒரு விருத்தி. தியானம் பண்ணிட்டு இருக்கேன், ஆத்மவஸ்து தியானம். வெளியில இருந்து ஒரு சவுண்ட் வருது, அது என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம். இல்ல உடம்புல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அதனால என்னோட மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகலாம். இல்ல என்னோட மெமரிய ஏதோ ஒரு ஞாபகம் வந்துடுறது, தாட் வேற எங்கேயோ போயிடுறது. அப்போ இது எல்லாமே வியோகம் ஏற்படுறது. தியானத்திலிருந்து வியோகம். இங்க வந்து என்ன சொல்றார் பகவான்? துக்க சஞ்யோகத்திலிருந்து வியோகம் அப்படின்னு சொல்றார். துக்கத்துல உனக்கு சம்யோகம் இருக்கு, அதிலிருந்து ஏற்படுறது வியோகம். அதிலிருந்து ஏற்படுற வியோகம் தான் யோகம் அப்படின்னு சொல்ற. அப்ப என்னது சம்யோகம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடுது. துக்க சம்யோகம் எனக்கு இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆத்மாக்கு இருக்கா, ஜீவனுக்கு இருக்கா? எதனால நம்ம சம்யோகம் இருக்குன்னு சொல்றோம்? துக்க சம்யோகம்.
ஸ்வதமாவே ஆத்மாவுக்கு வந்து துக்கம்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கா? இல்ல ஆத்மா வந்து துக்கத்தை போய் தழுவுறதா? சம்யோகம்ன்ற பொழுது அதான் அர்த்தம். வெல் கனெக்டட் அதான சம்யோகம். வியோகம்னா வந்து டிஸ்கனெக்டட். அதுதான் யோக சங்கீதம். அப்போ இந்த துக்கத்தோட எனக்கு இருக்கிற சம்யோகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது கேள்வி. எனக்கு அனுகூலமாக இல்லாதது துக்கம். அந்த துக்கம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு, எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ மொமெண்ட்ஸ். ஈவன் தோ எனக்கு துக்கம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் சுவாபாவிகமாக இருந்தாலும், துக்கத்தை நான் விரும்பலைன்னாலும், ஆனா சம்யோகம் இருக்கு. நன்னா துக்கத்தை பிடிச்சுட்டு இருக்கும். அதுல இருந்து வெளியில வரணும்னு எல்லாரும் விருப்பப்படுறோம், துக்கம் வேண்டான்ட்டு. ஆனா துக்கத்தோட சம்யோகம் இருந்துட்டு இருக்கு. அது ஏன் அப்படிங்கிற கேள்வி தான் இங்க பார்க்கணும். இப்போ அப்பதான் அந்த வியோகத்தை புரிஞ்சுக்க முடியும். அப்படி என்ன ஒரு பந்தம்? ஏன் வந்து நம்மளால வந்து அதுல இருந்து வெளியில வர முடியல? எதனால வந்து அந்த சம்யோகம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பதார்த்தங்கள்னால எனக்கு அந்த துக்கம் ஏற்படுறதா இருந்தால், சமயத்துல எதுவுமே இல்லாத போது கூட துக்கம் ஏற்படுறதுக்கு என்ன வேணும்? நான் இருந்தாலே போதும், துக்கம் இருக்கு. என்னை பத்திய நினைவு வந்தாலே எனக்கு துக்கம் வந்துருது இல்லையா? அவளுக்கு சொல்றேன் நான் அப்படிங்கிற எண்ணமே துக்கத்தை கொடுக்கறது. ஏதோ ஒரு டிஸ்சாட்டிஸ்பாக்சன் அடிப்படையா இருக்கு. ஆக துக்கி அப்படிங்கிறது என்னுடைய அடிப்படை பர்சனாலிட்டியாவே இருக்கு. எல்லா ஹியூமன்ட்டையும் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் துக்கி. அப்ப துக்கியானவன் துக்கத்துல இருந்து வெளியில வர பார்க்கறான். அந்த துக்கித்துவம் எதனால இருக்கு? சம்சாரித்துவத்தினால இருக்கு. தன்னை சம்சாரி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது தன்னை அவன் லிமிட்டட் பர்சனா தான் பார்த்தாகணும். ஏன்? இந்த தேகாத்ம புத்தி தானே இருக்கு. தேகம்தான் நான், மனசுதான் நான், அந்தக்கரணம் தான் நான் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் லிமிட்டட் தான் நான் அப்படிங்கிறது தானே வந்து கன்க்ளூஷன் இருக்க முடியும். அப்ப தேகாத்ம புத்தி இருக்கிற ஒருத்தன் அந்த நோஷனுக்கு அப்புறம் தான் மற்ற துக்கத்துக்கே அவன் போகிறான். அப்ப துக்கித்துவம் அப்படிங்கிறது என்ன? நான் ஒரு மனுஷன், நான் ஒரு லிமிட்டட் பீயிங், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு ஏழை, நான் ஒரு பணக்காரன், நான் ஒரு யூத்து, நான் ஒரு வயசானவன். இந்த தேகத்தை ஒட்டிய இதுலதான் நான் இருக்கு அப்படின்னா அவன் துக்கத்துக்கு ஹேத்துவான காரணங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கு. அதுக்கு அங்கேயே முடிஞ்சு போயிடுது. அங்கேயே அவன் துக்கி தான். அந்த துக்கி வந்து ஒரு துக்கத்துல இருந்து வெளில போறேன், இன்னொரு துக்கத்துல இருந்து வெளில போறேன்னா போக ட்ரை பண்ணலாமே ஒழிய அடிப்படையா துக்கம் வந்து இருந்துட்டுதான் இருக்கும். அதனாலதான் வந்து அந்த துக்க சம்யோகம்னு இருக்கு. அது அடிப்படை. அதனாலதான் யோக்தவியா அப்படின்னு சொல்றார். எத? இந்த சம்யோகத்திலிருந்து வியோகம் வந்து யோக்தவியா. அதுக்குதான் யோகம்னு பேரு. அந்த யோகத்தை அனுஷ்டி. ஆனா சில சமயம் எனக்கு சந்தோஷம் இருக்கே, நான் அடிப்படையா துக்கினா அப்ப நம்ம மறந்துடுறோம். அவ்வளவுதான். அந்த மொமெண்ட்ஸ்ல வந்து என்ன நான் எப்ப மறக்கிறேனோ அப்ப சந்தோஷம் இருக்கு. திருப்பி எப்ப நான் என்ன நினைச்சுக்கிறேனோ எனக்கு துக்கம் வந்துடுறது. அப்ப துக்க சம்யோகம் அப்படிங்கிறது தான் சம்சாரியினுடைய லட்சணம். துக்க சம்யோகி அப்படிங்கிறவன் தான் சம்சாரி. அதனால துக்கி தான் சம்சாரி, சம்சாரி தான் துக்கி. அப்ப அதுல இருந்து வியோகம் எப்படி ஏற்பட போறது?
துக்கித்துவம் என்னுடைய சுபாவமா இருக்கு அப்படின்னா, ஆத்மா அவனுடைய ஒரு ஆட்ரிபியூட்டா இருந்ததுனால் அது எனக்கு ரெகக்னைஸே ஆகாது. ஏன்னா அது என்னோட சொரூபமா இருக்கும். சொரூபத்தை நான் எப்படி இப்போ என்னோட சொரூபம் எதுங்கிறது எனக்கு வந்து கண்ணாடி வழியா தான் பார்க்க முடியும். என்னால விட்னஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த ஆட்ரிபியூட் வந்து என்னோட இன்ஹரண்ட் சுபாவமா இருந்ததுனால், துக்கம்ன்றது என்னோட இன்ஹரண்ட் சுபாவமா இருந்தால் என்னால அதை எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது. அப்போ துக்கித்துவம், அந்த துக்கமானது என்னோட ஆட்ரிபியூட்டா இல்லையா? ஆத்மாவா அனாத்மாவா? அப்ப அந்த துக்கம் வந்து ஆத்ம சம்யோகம் இங்க பகவான் சொல்லிடுறார், துக்க சம்யோகம் தான் அப்படின்னு சொல்லும் பொழுதே அதை தனின்னு தான் சொல்றார், பகவான் சொல்றார். நம்மளாலையும் அதை பார்க்க முடியாது. சரி, அப்ப ஆத்மான்றது என்ன, துக்கம்ன்றது என்ன? ஆத்மான்றது நம்ம நிறைய பார்த்துட்டோம், சைதன்யம் தான். சின்மாத்திரம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இந்த இடத்துலயும் பகவானும் கீதையில நிறைய இடத்துல சொல்றார், ஞானஸ்வரூபம் தான், சத்ஸ்வரூபம் தான். நாசத்தோ வித்யதே பாவஹா நபாவோ வித்யதே சதஹான்னு சொல்லி ஸ்வரூபத்தை பத்தி சொல்றார். சைதன்யம்தான் ஆத்மா. சைதன்யம்தான் ஆத்மானா சம்யோகம் எப்படி ஏற்படுறது துக்கத்தோட? துக்கம்ன்றது ஒரு தனி ரியாலிட்டியா, ஆத்மாவை தவிர பிரம்மத்தை தவிர ஒரு தனி ரியாலிட்டியாக இருந்தால், ரெண்டு ரியாலிட்டி, ரெண்டு பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் சேர்ற மாதிரி இந்த கையும் சேர்றது, மனுஷனும் வஸ்திரமும் சேர்றது, அப்படிங்கிற மாதிரி சம்யோகத்தை சொல்லலாம் நம்ம. இங்க ஆத்மாக்கும் அனாத்மாக்கும் எப்படிப்பட்ட சம்யோகம் சொல்ல முடியும்? அனாத்மா வந்து ஆத்மாவுடைய ரியாலிட்டி அனாத்மாக்கும் இருந்ததுன்னா பிசிக்கலாவோ வேற டான்ஜிபிள் சம்யோகம் சொல்ல முடியும். இந்த இடத்துல அனாத்ம வஸ்து ஆத்தியாசிகம் தான், அதுக்குன்னு தனி ரியாலிட்டி இல்லை. அது நிறைய தடவை பார்த்தோம் நம்ம. ஏன் ரியாலிட்டி இல்லை? எந்த அனாத்மாவை அனலைஸ் பண்ணாலும் ஆத்மால தான் போய் நிக்கிறது. அதை தவிர சாஸ்திரமும் அதுக்கு பிரமாணம். ஆத்ம வஸ்துவை தவிர வேற இல்லை அப்படிங்கிறதுல சாஸ்திரம் பிரமாணம் இருக்கு. ஸ்ருதி யுக்தி அனுபவம் அதுதான் நமக்கு சொல்றது. அப்படிங்கிற பொழுது இந்த சம்யோகம் எப்படி வர்றதுன்னா அவித்யினாலதான் வருது. அஜ்ஞானத்தினால, மாயையினால ஏற்பட்டிருக்கிறது தான் இந்த சம்யோகம். அது எப்படி இது மாதிரி ஒரு அஜ்ஞானத்தை வந்து கொண்டு வர முடியும்? எப்படி ஒரு துக்கத்தை வந்து மாயையினால கொண்டு வர முடியும்? இல்லாத ஒண்ணுத்தை எப்படி வந்து சம்பந்தம் ஏற்படுத்த முடியும்னா, அகட்டித கடனா பட்டியசி மாயா அப்படின்னு சொல்லியிருக்கு. மாயையானது அகட்டிதமான விஷயங்கள், நடக்கவே கஷ்டமான விஷயங்களை நடக்க வைக்கிறது. இக்னரன்ஸ், அஜ்ஞானத்தினால ஆவரண விக்ஷேபம், ரெண்டு குணம் சொல்ற மூலியம். இருக்கிறத மறைக்கிறதுங்கிற ஒரு குணம், விக்ஷேபம் இல்லாத ஒண்ணுத்தை காண்பிக்கிறது, கயத்துல பாம்பை காண்பிக்கிறது, சசவிஷானம். அப்புறம் மிருகதிருஷ்ணிகா, இந்த மாதிரி இல்லாத விஷயங்களை இருக்கிறதாக மிராஜ் வாட்டர் காண்பிக்கிறது. எது? மாயை, அவித்யை. அப்போ துக்க சம்யோகம்ன்றது ஆத்ம அனாத்ம சம்பந்தத்தை அஜ்ஞான காரியமாக இருக்கு அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இல்லாதது இருக்கிறதாக காண்பிக்கிறதுக்கான சக்தி அவித்யைக்கு இருக்கு அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகுதோ இல்லையோ? சாமான்யமாவே நமக்கு தெரியறது, இல்லாத ஒரு ஜலத்தை டெசர்ட்ல காண்பிக்கிறது, இல்லாத ஒரு பாம்பை கயத்துல காண்பிக்கிறது. அப்போ இந்த ஜெகத்துல வந்து தனி சத்தியத்துவத்தை வந்து காண்பிக்கிறது. இப்ப நான் என்ன வீடியோல தெரியறதுங்கிறது
பாக்குறவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எடுத்துப்போம். எடுத்துக்க ஒருத்தர் தெரியறார். அப்போ தெரியற விருத்தி நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம். அது தெரிதல், அவர் தெரியறார்ன்ற ஒரு விருத்தி இருக்கு. ஞேய பதார்த்தமானது எதிர்க்க தெரியறவர். ஞாதா நான், ஞானம்ங்கிறது நடுவுல இருக்கிற விருத்தி. இப்போ எனக்கு ஒருத்தர் தெரியறாருன்றது தெரியற விருத்தி தானே. சோ விருத்தி அப்படிங்கிறது தான் நோன் பர்சனை, நோன் ஆப்ஜெக்டை எஸ்டாப்ளிஷ் பண்றது. நோன் சைத்தன்யம், நோன் ஆப்ஜெக்ட் விருத்தி அப்படிங்கிறது தான் அந்த நோன் பதார்த்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இன்ஃபேக்ட் நோன் பதார்த்தம்ன்றது அந்த நோன் பதார்த்தம் விருத்தியிலேருந்து வேறாகவே இல்லை. அந்த விருத்தி தான் நோன் பதார்த்தமே. நோன் பதார்த்தம் மாறிண்டே இருக்கு. இந்த க்ஷணம் இப்படி இருக்கிற பர்சன், அடுத்த க்ஷணம் வேற மாதிரி இருக்கிற பர்சன், அதுக்கப்புறம் பர்சன்ல இருந்து மாதிரி திங், அதுக்கப்புறம் என்னோட மெமரி, ஏதோ ஒண்ணு விருத்தியில திங்ஸ் மாறிண்டே இருக்கு. விருத்தி மாறுறது, விருத்தி ஆப்ஜெக்ட் மாறுறது, சத்தா மட்டும் இருந்துட்டே இருக்கு. ஈஸ்னஸ் இருக்கு. என்னதான் ஆப்ஜெக்ட்ஸ் மாறிட்டு இருந்தாலும் ஈஸ்னஸ் இருந்துட்டே இருக்கு, சத்தா இருந்துட்டே இருக்கு, சேத்தனத்துவம் சைதன்யம் இருந்துட்டு இருக்கு. எஸ்டாப்ளிஷ் ஆப்ஜெக்ட்ஸ் மாறிண்டே இருக்கு. அப்போ இந்த இடத்துல பார்க்கப்படுகின்றவர் அப்படிங்கிறவரை விருத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆப்ஜெக்டாக எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது? விருத்தியை எடுத்துட்டு அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகுமோ? ஆகாது. விருத்தியாத்மகமாவே தான் அனுபவங்கள் இருந்துட்டே இருக்கு. அப்ப அந்த சஞ்யோகம், துக்க சஞ்யோகம்ன்றது விருத்தியாத்மகமா தானே இருக்கு. அந்த சஞ்யோகம் சத்தியம் மித்தியாவா தான் இருக்கு. விருத்தித்வமே சேத்தனத்துல டிபெண்ட், ஆப்ஜெக்ட்ஸ் விருத்தி டிபெண்ட், நாலெட்ஜும் விருத்தி டிபெண்ட். நாலெட்ஜ் தான் விருத்தி, விருத்தி தான் நாலெட்ஜ். ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலெட்ஜும் விருத்தி டிபெண்ட். நோவர் ஸ்டேட்டஸும் விருத்தி டிபெண்ட் தான். ஆனா நோவருடைய எசன்ஸ் தான் சத்தாவையும் ஸ்பூர்த்தியையும் இதுக்கு கொடுக்கிறது. அப்படிங்கிற பொழுது துக்க சஞ்யோகம் எப்படிப்பட்ட சஞ்யோகம்? சத்தியம் மித்யா சஞ்யோகம் தான். அவித்யை தான் இந்த கனெக்ஷனை ஏற்படுத்துறது. அப்போ அவித்யினாலதான் துக்க சஞ்யோகம் ஏற்பட்டிருக்குன்னா வியோகம் எப்படி பண்ண போறோம்? துக்கத்துல இருந்து என்ன பிரிச்சு உட்கார வைக்க போறோமா? அதுதான் பகவான் சொல்றாரா? எப்போ அஜ்ஞானத்தினாலதான் சம்யோகம் ஏற்பட்டிருக்குன்றது எஸ்டாப்ளிஷ் ஆகிறதோ துக்கத்தோட, வியோகம் என்று எப்படி ஆக போறது? ஞானத்தினால மட்டும்தான் ஆக முடியும். அவித்யா நிவர்த்தி தான். அவித்யா நிவர்த்தினால ஏற்படக்கூடியதுதான் துக்க சஞ்யோக வியோகம். அப்ப என்ன? ஞானம்தான். ஞானம்தான் அங்க மோட்சம் அப்படின்னு சொல்ற. துக்க சஞ்யோக வியோகம் யோக சங்கீதம். ஏன்னா இதுல வியோகம் பண்றதுக்கு ஆப்ஜெக்டே இல்ல. அனாத்மாங்கிறது ஒரு தனி சத்தியம் கிடையாது, ஆத்தியாசிக சத்தியம்தான். அது ஒரு இண்டிபெண்டன்ட் ரியாலிட்டியா இருந்ததுன்னா அதுல இருந்து நம்ம நகர்த்த முடியும் ஆத்மாவை. இண்டிபெண்டன்ட் ரியாலிட்டி இல்ல, மித்யாதாங்கிற பொழுது, மித்யாங்கிறது எதனாலன்னா மாயா காரியம்தான் மித்யா. இல்லாத பானைய களிமண்ல காண்பிக்கிறது மாயை. களிமண்ணு சத்தியம், பானை மித்யா. புரிஞ்சுக்கணும். ஆக இந்த துக்கம், துக்கித்துவம் இதெல்லாம் மித்யா. காரணம்தான் மாயைன்னு சொல்றோம். அகட்டித கட்டனா பட்டியசி மாயா. அப்போ இந்த மித்யாத்துவத்தை காண்பிக்கிற சக்தி எங்கேருந்து வருதுன்னா மாயையில இருந்து, அவித்யிட்ட இருக்கிற சக்தி. அதனால இது தப்பான ஒரு சஞ்யோகம், அஜ்ஞானத்தினால ஏற்படக்கூடிய சஞ்யோகம். அது எதனால போறது?
ஞானத்தினால போறது. தம் வித்யாத் அப்படின்னு அதனாலதான் சொல்றார். துக்க சஞ்யோக வியோகம் ஞானத்தினாலதான். ஏன்னா இங்க ஆத்மா அனாத்மான்னு ஒண்ணு தனியா இல்ல, அதுவும் ஆத்மாதான். இதுல துக்க சஞ்யோக வியோகம்ன்ற பொழுது உடனே நம்ம வந்து நம்மளை பிரிச்சு எடுத்துக்கிறது, இல்ல ஈஸ்வரன்ட்ட வந்து என்ன அப்படியே சரணாகதி பண்ணிடுறது அப்படின்னா, இந்த சரணாகதிங்கிறது வந்து ஈகோ ரிடக்ஷன் அப்படிங்கிற அளவுல நம்ம ஒத்துக்கிறோம். இந்த சென்ஸ் நான் தான் எல்லாத்தையும் பண்றேன், என்னால எது முடியாதுங்கிற பொழுது ஈஸ்வரன்ட்ட வந்து ஒரு கெப்பாசிட்டிய அட்ரிபியூட் பண்ணி சகுணமா எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான், சர்வதர்மான் பரித்தியஜ்யக்கு அப்படி அர்த்தம் பண்றது சில சம்பிரதாயங்கள்ல இருக்கு. பட் இங்க சரணாகதிங்கிறது வந்து ஏதாவது இருந்தா தானே நம்ம சரணம் பகவான்கிட்ட சரண்டர் பண்ண முடியும். என்ன நம்பளுது அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும். எல்லாம் ஈஸ்வரனத்துக்கு அப்புறம் அந்த தாட்டே சரண்டர் தான். எல்லாம் சர்வம் பிரம்ம, சர்வம் ஈஸ்வரன். ஈஸ்வரன் தான் நியதி நியாமக ரூபமாக இருக்கிறது. ஈஸ்வரன் தான், நியதியே ஈஸ்வரன். ஈஸ்வரனுடைய நியத்தின்னு கூட நம்ம சொல்றது இல்லை, நியதி ரூபமாகவே ஈஸ்வரன் தான் இருக்கான். எல்லா பீஷாஸ்மாத்வாதः பவதே பீஷோதேதி சூர்யः பீஷாஸ்மாதக்னிஷ்சேந்திரஸ்ச. சாஸ்திரம் சொல்லுது, நம்ம சொல்லல, வேதமே சொல்றது. எல்லா நியதி ரூபமாக இருக்கிறது ஈஸ்வரன். பகவான் கீதையில சொல்றாரு, எந்தெந்த விஷயங்கள்லாம் விசேஷ தன்மை இருக்கோ அதெல்லாம் நான் தான். அப்போ சர்வம் ஈஸ்வரன் தாங்கிற பொழுது இங்க சரணம் பகவான்கிட்ட தியாகம் பண்றேன் அப்படின்னா எதை தியாகம் பண்றது? தியாகம் பண்றவன் யார் அப்படிங்கிற கேள்விலாம் வருது. அதனால வெறும்ன ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது ஓகே. அகங்காரத்தை ப்ளோட்டட் ஈகோவை குறைக்கிறதுக்கு ஒரு பிராக்டிஸா வேணா அதை பண்ணலாமே ஒழிய, அதுவே ஒரு எண்டு கோலா இருந்து நம்மளை வந்து காப்பாத்தணும்லாம் வந்து அது ராங் நோஷன். ஞானம் ஒண்ணுதான் ஆக்சுவல் சரண்டர். அதனால ச யோகா நிச்சயேன யோக்தவ்யா அனிர்விண்ண சேதசா. இந்த அனிர்விண்ண சேத்தசா தம் வித்யாத் விஜானியாத் துக்க சம்யோக வியோகம் துக்கை சம்யோகः துக்க சம்யோகः தேன வியோகः दुःख संयोग वियोगः तम दुःख संयोग वियोगम योगः इति एवं संगीतम विपरीत लक्षणेन विद्यात् विजानीयात् इत्यर्थः. இந்த விபரீத லட்சணம்ங்கிறது ஒரு வஸ்துவை பத்தி லிமிட்டடா நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு வேர்டு வந்து ஒரு வஸ்துவை பத்தி சொல்றது, அதை நம்ம லிமிட்டடா புரிஞ்சுக்கிறோம். அந்த லிமிடேஷன்ஸை வந்து உடைச்சி எறியறது விபரீத லட்சணம். அப்போ அதனுடைய ஃபுல் மீனிங் நமக்கு வந்து எப்படி சத்தியம் அப்படின்னா, சத்தியம்னா ட்ரூத்து. நமக்கு சாதாரணமா ட்ரூத்னா என்னன்னு தெரியும், பொய் சொல்லாம இருக்கிறது. அந்த மாதிரி சாதாரணமா ட்ரூத் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது? எத்ரூபேன நிச்சிதம் தத்ரூபம் நவ்யபிச்சரத் தத் சத்தியம். இன்னதுன்னு நிர்ணயம் பண்ண அப்புறம் அந்த ரூபம் மாறாம எதுக்கு இருக்கோ அதுதான் சத்தியம். அப்ப லட்சணம் மாறுறது, சத்தியம்ன்ற பதத்துக்கான லட்சணம் மாறுறது. அந்த மாதிரியும் ஒரு பொருள் இருக்கா? நீ சாதாரணமா சொல்ற சத்தியம் வந்து அந்த மாதிரி பொருள் இல்லையே. அப்போ தன்னிலை மாறாமல் இருக்கக்கூடிய பொருள் எதுன்னு நான் தெரிஞ்சுண்டு அதுதான் சத்தியம். அது லட்சணாவிருத்தின் பேரு. இங்க துக்க சம்யோக வியோகம் யோகா இது சங்கீதம்.
அப்ப யோகம்ங்கிறத கரெக்டா இப்ப புரிஞ்சுக்கோ. இத்தனை நாள் வரைக்கும் யோகம்னா என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, பகவான் சொல்றார், உட்கார்றது தியானம் பண்றது சொல்லிட்டு வந்தேன். இப்ப புரிஞ்சுக்கோ, துக்க சஞ்யோக வியோகம் தான் யோகம். இப்போ எதையும் பிடிச்சு சேர்க்க வேண்டியது இல்ல. தப்பா எந்த துக்கத்தை வந்து நீ என்னோடதுன்னு நினைச்சுட்டு இருக்கியோ அதிலிருந்து வியோகமாகிறது தான் யோகம். யோக பலம் உபசம்ஹிருத்திய கன்க்ளூட் பண்றாருன்றார் பாஷ்யக்கார். புனஹா அனுஆரம்பேன யோகா யோகஸ்ய கர்த்தவ்யதா உச்சதே நிச்சய அனிர்வேதயோஹோ யோக சாதனத்வ விதானார்த்தம் சஹா யோக் சதா யதோக்தபலஹ யோகः நிச்சயேன அத்யவசாயேன யோக்தவ்யः செய்ய வேண்டும்னு நிர்ணயம் பண்ணி சொல்றார். எப்படி? அனிர்விண்ண சேதசா, ஸ்டெட்ஃபாஸ்ட் மைண்டோட சொல்றார். திருதி கிரகீதையான்னு சொல்றாருன்னு அடுத்ததுல. ஏன்னா வேதாந்தம்ன்றதே ஒரு ஓரளவுக்கு அக்கம்ப்ளிஷ்ட் பர்சனுக்கு தான் வந்து ஒர்க் ஆகும். இந்த துக்க சஞ்யோக வியோகம் எப்போ அச்சீவ் ஆகும்னா, ஓரளவுக்காவது அக்கம்ப்ளிஷ்டா இந்த சென்ஸ், ஓரளவு இந்த கர்மயோகம் பண்ணி லைஃபுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால லேர்ன் பண்ணி ஒரு சியர்ஃபுல் டிஸ்பொசிஷன் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் வேதாந்தத்துக்கு வர முடியும். இன்ஹரண்ட்லி சாமான்யமான லௌகிக பெயின் இருந்துட்டு இருக்கிற ஒருத்தனால வந்து உடனே வந்து வர முடியாது. அதனாலதான் வந்து இந்த சாதாரண சம்சாரி வேதாந்தத்துக்கு வந்த உடனே கர்மயோகம் முதலான விஷயங்கள் அதனாலதான் சொல்றார் பகவான். அப்போ ஓரளவுக்கு அந்த எமோஷனல் மெச்சூரிட்டி, அதுக்காக தான் வந்து சித்த சுத்தி சித்த நைஷ்சல்யம் தேவை. அதனால இங்க சாதாரண துக்க சஞ்யோக வியோகத்தை வந்து சொல்லலை. இங்க சம்சாரமாகிய பரம துக்கம் அதுதான் இங்க சொல்ற. பவரோக நிவாரணம். பவரோக வைத்தியநாதன் பேரு சுவாமிக்கு. ஏன்னா அந்த பவரோகம் தான் இருக்கிறதுலே பெரிய துக்கம். அதை நீக்கிறது வேதாந்தம். அப்ப இந்த துக்க சஞ்யோக வியோகம்ங்கிறது வந்து சுபாவமா ஸ்வரூபத்திலேயே நான் வந்து என்ன துக்கி அப்படின்னு எடுத்துக்கிறேனே, அந்த வியோகம்தான் யோகா இது யோகன்ற சக்ஞையினால சொல்லப்படுறது. அதனால ஓரளவு சியர்ஃபுல் டிஸ்போசிஷன் இருக்கிறவன் யோக்தவ்யா. ஏன் யோக்தவ்யா? இதை தவிர வேற என்ன இருக்கு பண்றதுக்கு? அதனால நிச்சயேன, தீர்மானமா இதுதான். ஏன்னா இதை தவிர வேற பர்பஸ் இல்லை லைஃப்ல. வேற என்ன எண்ணத்தை கொடுத்துரும் அப்படிங்கறதுல கிளாரிட்டியோட. அதனால அனிர்விண்ண சேத்தசா, என்ன பண்றது வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. டயர்டு, டிஸ்கரேஜ்டு அந்த மாதிரி பர்சன் இல்லாம சியர்ஃபுல்லாக, ஏன்னா இது ஒரு என்னுடைய துக்க நிவர்த்தி பண்ணக்கூடியது. சொரூபத்தை அடையறதுக்கு வந்து என்ன நமக்கு கஷ்டம் இருக்கு? இன்ஃபேக்ட் வியோகம் தான் பண்ண சொல்றார். நீ போய் எதையும் போய் அடைன்னு சொல்லல. நீ பிடிச்சு வச்சுட்டு இருக்கிய அதை விட்டுரு அப்படிங்கிற. சம்சாரத்துல இந்த அஜ்ஞானமாக நம்ம இந்த கரடியை பிடிச்சுன்னு வர்ற கதை சொன்னனே, அது மாதிரிதான் நம்ம பிடிச்சுட்டு இருக்கோம். கரடி என்ன பிடிச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்சுன்னு வரோம். அந்த கதை தான். இந்த அஜ்ஞானத்தை வந்து நீக்கிறது தானே வந்து யோகம்னு சொல்றார். அஜ்ஞான நிவர்த்தி தான். போய் ஒண்ணுத்தையும் இப்ப நீ துக்க சஞ்யோகத்துக்கு இருந்த இடத்துலயே ஞானத்தினால மோட்சம் அப்படிங்கிறதுனால இங்க வந்து அதுதான் சொல்றார். யதோக்த பலஹா யோகா நிச்சயேன அத்தியவசாயேன யோக்தவ்யா அனிர்விண்ண சேதசா, அன்டிஸ்டர்ப்டா சியர்ஃபுல் டிஸ்பொசிஷனோட, ந நிர்விண்ண மனசம் ந நிர்விண்ணம் அனிர்விண்ணம் கிம் தத் சேதஹா
தேன நிர்வேதரஹிதேன சேதசா சித்தேன இத்தியர்த்தः. அப்படிப்பட்டதாகிய துக்கம் இல்லாத, பிரஷர் இல்லாத ஒரு புத்தியோட பீஸ்ஃபுல்லா சியர்ஃபுல்லாக இந்த இது யோக்தவ்யா. கிஞ்ச சங்கல்ப பிரபவான் காமான் திக்வா சர்வான் அசேஷதः மனச இவேந்திரிய கிராமம் விநியம்ய சமந்ததः. ஏன் அப்படின்னு கேட்டா, சங்கல்ப பிரபவான் காமான், சங்கல்பா பிரபவா ஏஷாம் காமானாம் தே சங்கல்ப பிரபவாः காமாः தான் தெக்த்வா பரித்யஜ்ய சர்வான் அசேஷதः நிர்லேபேன. சங்கல்பத்தினால ஏற்படக்கூடியவை காமங்கள். சங்கல்ப பிரபவான், சங்கல்பம்னா இது எனக்கு நடக்கணும் அப்படிங்கிறது சங்கல்பம். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு திருப்பி திருப்பி அதுலயே அப்சஸ்டா போயிட்டு இருக்கிறது காமாக, டிசையர்ஸ். அதனால சங்கல்ப பிரபவான் சர்வான் காமான் அசேஷதா தெக்த்வா மனசா ஏவ சமந்ததா இந்திரிய கிராமம் விநியம்ய. மனசா விநியம்ய. பிசிக்கலா கூர்மோங்கானீவ சர்வசகான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கார். இங்க மைண்ட்னால நீ கம்ப்ளீட்டா மைண்ட பிரிச்சிருன்றார். ஏன்னா காரியம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இங்க மனசா சமந்ததா, மனசா ஏவ இந்திரிய கிராமம். இந்திரிய கிராமம்னா குரூப் ஆஃப் இந்திரியங்கள், ஆல் யுவர் இந்திரிய சமூகம். விநியம்ய திருதி கிரகீதையா புத்தியா, திருடமா, நம்ம ஏற்கனவே சொன்னார் இல்லையா, அனிர்விண்ண சேத்தசான், விவேகமா இருக்கக்கூடிய புத்தியோட அப்படின்னு அர்த்தம். சனை சனை பரமேத்து ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா கிஞ்சிதப்பி ந சிந்தையேத். சங்கல்ப பிரபவான் சங்கல்பா பிரபவா ஏஷாம் காமானாம் தே சங்கல்ப பிரபவாக காமாக. சங்கல்பத்திலிருந்து ஏற்படக்கூடியதுதான் காமங்கள். அப்படிப்பட்ட காமங்களை திக்த்வா பரித்யஜ்ய சர்வான் அசேஷதா தியாகம் செய்துவிட்டு மனசா ஏவ விவேகயுக்தேன இந்திரிய கிராமம் இந்திரிய சமுதாயம் விநியம்ய, இந்திரிய கலெக்ஷனை நியமனம் பண்ணி, நியமனம் கிருத்வா சமந்தாத். எதை பத்தி சொன்னார் இப்போ? துக்க சம்யோக வியோகத்தை சொல்றார். துக்க சம்யோகம் எப்படி, சம்யோகத்திலிருந்து வியோகம் எப்படி ஆறுது? ஞானம் வர்றதுனால ஆகிறது. ஞானத்தினால துக்க சம்யோக வியோகம் ஆறுது. அடுத்ததாக இந்த ஸ்லோகத்தை சொல்றார். சங்கல்ப பிரபவான் காமான் திக்த்வா அசேஷதா மனசா ஏவ இந்திரிய கிராமம் விநியம்ய. மனசானா இந்த ஞானத்தினால, அனிர்விண்ண சேத்தசான்னு சொன்னாரோ இல்லையோ, இந்த சங்கல்பம் போயிட்டாலே, ஏன்னா இப்ப டிசையருக்கு காரணமா இருக்கிறது சங்கல்பம். சங்கல்பம் லெவல்லயே அதை டீல் பண்ணிட்டோம்னா அப்ப டிசையர் டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் சங்கல்ப பிரபவான் காமான் திக்த்வா அப்படின்னு சொல்ற. இல்லைன்னா டிசையர் வந்துட்டு போகின்ற இருக்குமே ஒழிய, நம்ம அந்த சங்கல்பம் தான் இட் கிவ்ஸ் ஸ்ட்ரெங்த் டு இட். அப்ப மனசு அதுல இருந்து எடுத்துரு அப்படின்னு சொல்ற. திருத்தினா தைரியம், திருடமா. திருடமாகனா எப்ப அந்த திருடமும் ஃபர்ம்னஸும் வரும், தைரியமும் வரும்னா விவேகம் இருக்கும் பொழுதுதான் வரும். புத்தியில இப்ப நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணமே, அந்த துக்க சம்யோகம் தான்
இதுக்கு காரணம் சுரூபத்தகா என்னுடைய சுரூபம் வந்து துக்கத்துக்கு அப்பாற்பட்டது. ஈவன் தோ ஞானம் இல்லைன்னாலும் விவேகம் லெவல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். லௌகிக விஷயங்கள் வந்து எனக்கு இந்த நான் தேடக்கூடிய துக்க நிவர்த்தியை தரப்போறது இல்ல. ஒரே பாசிபிலிட்டி துக்கித்துவம் வந்து ஆத்தியாசிகமா இருந்தா ஞானத்தினால ஏற்படுவதுதான் ஒரே பாசிபிலிட்டி. அப்படிங்கிற லெவல்ல எனக்கு விவேகம் இருந்ததுன்னா அந்த விவேகம் வந்து எனக்கு திருட புத்தியை கொடுக்கிறது. அதனால திருதி கிரகீதையா புத்தியா சனை சனைஹி கொஞ்சம் கொஞ்சமாகன்னு சொல்ற. இன்ஃபேக்ட் சனை சனைஹி அடுத்ததுல சொல்றாரு இல்லையா, சனை சனைஹி உபரமேத் புத்தியா திருதி கிரகீதையா ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையேத். शनै शनैः न सहसा उपरमेत् उपरतिं कुर्यात्. சகசானா உடனேன்னு அர்த்தம். பாஷ்யக்காரர் ஆத்மசம்ஸ்தம் மனஹா கிருத்வா, மனச ஆத்மாவில் வைத்து அப்படின்னு அர்த்தம். ஆத்மசம்ஸ்தம்னா ஸ்தானா திஷ்டதி இல்லையா, ஆத்மசம்ஸ்தம் மனஹா கிருத்வா. ஆத்மாவில் மனதை இருக்கச் செய்து. அது எப்படி ஆத்மால வந்து மனசை இருக்க வைக்கிறது, அது புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏன்னா ஆத்மாங்கிறது சர்வவியாபி சர்வாந்தர்யாமி எல்லாம் சொல்றோம். அப்ப மனசும் ஆத்மாதான். மனச ஆத்மால வெயினா என்ன அர்த்தம், மனக்கிருத்வா. வேத வாக்கியம் எத்திர ந அந்யத் திஷ்டதி எத்திர ந அந்யத் ஸ்ருணோதி எத்திர ந அந்யத் பஷ்யதி எத்திர ந அந்யத் விஜானாதி. தன்னை தவிர வேற இல்லாத வஸ்து எதுவோ அதுதான் ஆத்மா. நிர்குணம் நிர்விசேஷம் மாண்டுக்கியத்துல சொல்றாரோ இல்லையோ, ஏகாத்ம பிரத்யேசாரம் न बहिष्प्रज्ञम न अंतःप्रज्ञम न उभयत प्रज्ञम न प्रज्ञम न अप्रज्ञम न प्रज्ञानगणम स आत्मा स विज्ञेयः. दृष्टाவும் கிடையாது दृश्यமும் கிடையாது. श्रोता न तु श्रुतम विज्ञाता न तु विज्ञेयम मन्ता न तु மந்தவ்யம் அப்படிங்கிறதாகிய ஆத்மாவை மேல எப்படி நான் புத்தியை போய் வைக்கிறது. தியானம் பண்றேன்னா ஆத்மாவை வச்சு நான் மைண்ட்ல யோசிச்சு இதுதான் ஆத்மான்னு பண்ண முடியுமா? ஆத்மாக்கு ஆட்ரிபியூட் கிடையாது. இப்படிப்பட்டது ஆத்மா விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சா ஏற்கனவே ஆத்மா தெரிஞ்சிடுதுன்னு அர்த்தம். ஆனா ஆத்மாவை பத்தி எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் தைத்திரிய உபநிஷத்துல எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா. வாக்கு மனசு ரெண்டும் ஆத்மா எதுன்னு தேடி பார்த்துட்டு திரும்பி வருது. அதுதான் இந்த கதையா சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். வாக்குனா பிரம்மா, மனசுனா விஷ்ணு. ரெண்டு பேரும் போய் ஈஸ்வரனை பார்க்க முடியாம வந்துட்டான்ற கதை. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா. வாச்சியார்த்தம் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை தான் வாச்சியார்த்தம் சொல்லும். இது புது வஸ்து, அத்தியந்தமா தெரியாததும் கிடையாது, நன்னா தெரிஞ்சதும் கிடையாது. அதனால லட்சியார்த்தத்தினால சொல்றதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா,
ஞாதா ஞானம் ஞேயம் மூணும் ஒன்னா இருக்கும் பொழுது ஆத்மசம்ஸ்தமா எப்படி மனசை பண்றது அப்படின்னா இந்த விசாரம் தான். ஆத்மா எது அப்படிங்கிற விசாரத்தினால ஏற்படக்கூடிய ஞானத்தை தான் ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வான்னு சொல்ற. என்ன விசாரம்? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஞாதா ஞானம் ஞேயம் அப்படிங்கிற இந்த திரிபுட்டியினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடியது எது, சுப்பிரகாசமா இருக்கக்கூடியது எது, சத்தாஸ்பூர்த்தி பிரதானம் பண்றது எது, ஈஸ்னஸ் அப்படிங்கிறது எல்லா ஆப்ஜெக்டும் எது கொடுக்கிறது, எல்லா ஆட்ரிபியூட்ஸும் போனாலும் மீதி இருக்கிறது எந்த ஈஸ்னஸ், மற்றதெல்லாம் மாறிண்டே இருக்கு, ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் மாறின்னு இருக்கு, ஆனா ஈஸ்னஸ் மட்டும் மாறாம இருக்கு. அந்த ஈஸ்னஸ் எது அப்படிங்கிற அந்த விருத்தி இருக்கே, அந்த விசாரம் அதுதான் ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா. அப்ப இந்த தியானம் நிதித்தியாசனமாகிய தியானம். ஏற்கனவே ஒருத்தன் ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சதேன்னு ஏற்கனவே அவன் கர்மாவை பண்ணி 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 அந்த கரண சுத்தி ஓரளவு கடைஞ்சதுக்கு அப்புறம் யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சதே. இப்ப தியான யோகத்துல ஈடுபடுறான். ஆத்ம சம்யம யோகம் என்று சொல்லப்படக்கூடியதாகிய தியான யோகத்துல இருக்கிற ஒத்தனை பத்தி தான் பகவான் பேசுறார். எப்படி உட்காரணும், என்ன பண்ணணும், மற்ற விஷயத்துல இருந்து மைண்ட் எடுத்துட்டு அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில தியானம் எதுல பண்ண சொல்றார்? ஸ்வரூபத்துலதான். அதனால்தான் ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா. ஈஸ்வர தியானம் சகுண தியானம் உபாசனையை இங்க சொல்லல. விஸ்வரூபத்தெல்லாம் பின்னாடி அதெல்லாம் சொல்ல போறார். இந்த இடத்துல நிர்குண ஆத்ம வஸ்துவ தியானத்தை தான் சொல்றார், நிதித்தியாசனத்தை சொல்றார். அதனால்தான் ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதப்பி சிந்தையே சனை சனைஹி உபரமே. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும். ந கிஞ்சிதப்பி சிந்தையே. இதை தவிர வேற என்ன இருக்கு சிந்தனை பண்றதுக்கு? எதை சிந்தனை பண்ணாலும் அந்த சிந்தனை பண்ணக்கூடிய பதார்த்தம் பிரம்மவஸ்து தான் அப்படிங்கிற சிந்தனை. ந கிஞ்சிதப்பி அஸ்தி இது சிந்தையதுன்னு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பிரம்மத்தை தவிர வேற ஒரு பதார்த்தம் இல்லை. சரி, இதுதான் வாஸ்தவம்னா இந்த வாஸ்தவத்தை ஏன் என்னால பார்க்க முடியல, இது ஏன் எனக்கு இந்த ஞானம் வரலன்னா ஏதோ அப்டக்கிள்ஸ், ஏதோ ஒரு விக்னம் இருந்துன்னு இருக்கு. அப்ப அந்த விக்னத்தை பார்த்து நீ மலைச்சு போகாத. அதனால்தான் போன ஸ்லோகத்துல சொன்னாரோ இல்லையோ, திருத்தி கிரகீதையா, அதுக்கு முன்னாடி அனிர்விண்ண சேத்தசா ரெண்டு சொல்றார். அனிர்விண்ண சேத்தசா அங்க சொன்னார், திருத்தி கிரகீதையா புத்தியா சொல்றார் இங்க. ஏன்னா அப்டக்கிள்ஸ் இருந்துட்டு இருக்கு, விக்னங்கள் இருக்கு, இவ்வளவு கேட்கறோம் என்னால பார்க்க முடியலையேன்னா. அப்போ அதை பத்தி கவலைப்படாம அனிர்விண்ண சேத்தசா நீ பண்ணிட்டு அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குங்கிறதுனால சனை சனைஹி ஆப்ஸ்டக்கிள்ஸ் போக போக கான்டெம்ப்ளேஷன் பண்ணிட்டு திருத்தி கிரகீதையா புத்தியா ந கிஞ்சிதப்பி சிந்தையே கயா புத்தியா கிம் விசிஷ்டயா திருத்தி கிரகீதையா திருத்தியா தைரியேன கிரகீதையா திருத்தி கிரகீதையா தைரியத்தோடு இருக்கக்கூடியதாக இந்த ஃபார்ம் ஆஃப் இத்தம்புத்தே கிரகீதையா புத்தியா தைரியேன யுக்தயா இத்யர்த்தः ஆத்மசம்ஸ்தம் ஆத்மனி சம்ஸ்திதம் ஆத்மைவ சர்வம் ந ததः அன்யத் கிஞ்சித் அஸ்தி இதி ஏவம் ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா. அதான் இங்க பாஷிகாரர் சொல்றார். ஆத்மசம்ஸ்தம்னா என்ன அர்த்தம்? ஆத்மா ஏவ இதம் சர்வம் ந ததः அன்யத் கிஞ்சித் அஸ்தி அப்படிங்கிற ஞானத்துல இது ஏவம். ஆத்மாவே நீ தியானம் பண்ணு, எங்க இருக்குன்னு தேடுன்னு அர்த்தம் கிடையாது. ஆத்மசம்ஸ்தம்னா
ஆத்மாதான் சர்வம் அப்படிங்கிற பாவத்துல மனசு இருக்கு. நிதித்தியாசனம் தான். ந கிஞ்சிதப்பி சிந்தையே ந கிஞ்சித் அஸ்தி இதி சிந்தையத் ஏஷா யோகஸ்ய பரமோ விதிஹி. இதுதான் யோகம். இந்த ஞான நிதித்தியாசனம் தான். ஞான விஷயத்துல புத்திய வை, ஞான விசாரம். தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ தபோ பிரம்மேதி. அவன் போய் என்ன தபஸ் பண்றான்? ஞானமயம் தபஹா எஸ்ய ஞானமயம் தபஹான்னு ஞானம்தான், ஞான ரூபமாக இருக்கக்கூடிய தபஸ். அதுதான் இங்க வந்து இதுதான் ஏஷா யோகஸ்ய பரமோ விதிஹி. ஆத்மா தவிர வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற விசாரத்துல புத்தியை செலுத்துறது தான் ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா. தத்ர ஏவம் ஆத்மசம்ஸ்தம் மனஹா கர்த்தும் பிரவருத்தா யோகி. அப்படிப்பட்ட யோகி என்ன பண்றான்? யதோ யதோ நிಶ್ಚரதி மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியம் ஏதத் ஆத்மன்யேவ வசம் நயேத். யதோ யதோ யஸ்மாத் யஸ்மாத் நிமித்தாத் சப்தாதேஹே நிಶ್ಚரதி நிர்கச்சதி ஸ்வபாவதோஷாத் மனஹ சஞ்சலம் அத்யர்த்தம் சலம் அத்தஹ ஏவ அஸ்திரம் ததஹ ததஹ தஸ்மாத் தஸ்மாத் சப்தாதேஹே நிமித்தாத் நியம்ய தத்தன் நிமித்தம் யாதாத்மிய நிரூபணேன ஆபாசீகிருத்ய வைராக்கிய பாவனையா சைதன்மன ஆத்மனி சைதன் ச ஏதத் மனஹ ஆத்மனியேவ வசம் நயேத் ஆத்மவசியதாம் ஆபாதயேத். ஏவம் யோகாபியாச பலாத் யோகினஹ ஆத்மனி ஏவ பிரசாம்யதி மனஹா. இங்க வந்து இதுதான், இதுவும் வந்து மெடிடேஷன் நிதித்தியாசனத்தினுடைய லட்சணம். எப்பெல்லாம் மனசு வெளியில போறதோ யதா போகும்பொழுது ஐயோ போயிடுதே, இப்ப நான் என்னால தியானம் கெட்டு போயிடுதேன்னு அர்த்தம் கிடையாது. போகிறதும் சுபாவம். அதை திருப்பி நீ எடுத்துன்னு வந்து அந்த ததஸ்ததா நியமிய திருப்பி திருப்பி எடுத்துன்னு வந்து வைக்கிறதே தியானத்தினுடைய டெஃபினிஷன். ஆத்மன்யேவ பிரசாம்யதி மனஹா யோகாபியாச பலாத். இந்த யோகா அபியாசம்ங்கிறதே இதுதான். இந்த யோகாபியாச பலம்னு பாஷ்யக்காரர் சொல்றாரு. எது பலம்? எப்பெல்லாம் புத்தியானது வெளியில போகிறதோ அப்பப்பெல்லாம் திருப்பி அந்த விஷயத்துக்கு எடுத்துன்னு வரக்கூடிய கெப்பாசிட்டி தான் பலம். அபியாசம். அபியாசம்னாலே இட்ஸ் அ பிராக்டிஸ். என்ன பிராக்டிஸ்? மனசை வந்து திருப்பி அந்த விஷயத்துக்கு, ஆத்ம விஷயத்துக்கு, ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா. ஏன்னா சுபாவம் மனஹா சஞ்சலம் அஸ்திரம் அப்படிங்கிற இடத்துல சுபாவ தோஷாத் அப்படின்னு சொல்ற. சுபாவம் மனசினுடைய சுபாவம். மனசுங்கிறது மனசுனாலே விஷயங்கள்ல தாவறதுக்கு பேர் தானே மனசு. சஞ்சலம் அதனுடைய சுபாவம். அது தோஷம்னாலும் அது அதனுடைய நேச்சர் அப்படின்னு அர்த்தம். மனஹா சஞ்சலம் அத்தியர்த்தம் சலம், ரொம்பவே போயிட்டே இருக்கக்கூடியது. மனம் ஒரு குரங்கு. அஸ்திரம் ஸ்திரத்தன்மை இல்லாதது. ஒரே இடத்துல நின்னா அது மனசு இல்ல. ஸ்திரத்தன்மை புத்திக்கு தான் உண்டு. சஞ்சலம் மனசனுடைய டெஃபினேஷனே அதான். சஞ்சலாத்மகம் சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா அப்படின்னு தத்துவபோதத்துல டெஃபினேஷன். நிஷ்டயாத்மிகா புத்தி. சங்கல்ப விகல்பத்தை மாத்தி மாத்தி யோசிச்சுட்டு இருக்கிறது தான் மனசனுடைய லட்சணம். அதனால ஸ்வபாவ தோஷாத் மனஹா சஞ்சலம் அத்தியர்த்தம் சலம் அத்தஹ ஏவ அஸ்திரம் ததஹ ததஹ தஸ்மாத் தஸ்மாத் சப்தாதேஹே நிமித்தாத் நியம்ய. அதுல இருந்து நியமனம் செய்து சப்தம் ரூபரசகந்தம் முதலான விஷயங்கள் விஷயாதிகள்ல இருந்து புத்தியை எடுத்து என்ன பண்ணு? தன்னிமித்தம் யாதாத்மிய நிரூபணேன ஆபாசீகிருத்திய
வைராக்கிய பாவனையா ச ஏதன் மனஹா ஆத்மனி ஏவ வசம் நயேத். வைராக்கியம் தான் திருப்பி திருப்பி மனசு போயிடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. போனோடனே இல்ல நான் திருப்பி இந்த விசாரத்துக்கு எடுத்துட்டு வரேன் அப்படிங்கறதுனால வைராக்கிய பாவனையா, விரக்தி ரக்தி, வேற விஷயங்கள்ல ருச்சி இருக்கே அதுல இருந்து திருப்பின்னு அர்த்தம். யாதாத்மிய நிரூபணேன ஆபாசிகிருத்திய ஆத்மனி ஏவ வசம் நயேத் ஆத்மவசிய தாம் ஆபாதையேத். ஆத்மவச தன்மையை அடைவாயாக. இந்த விசாரத்துல திருப்பி திருப்பி இரு. அதான் பிரம்மனிஷ்டம்னு சொல்றோம் இல்லையோ. ஆத்மா பிரம்மன்ற விசாரத்திலே நிஷ்ட வைக்கிறது பிரம்மனிஷ்டம். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இதுதான் அபியாச பலத்தினா யோகஸ்ய பரமோ விதிஹி. யோகம்னா ஞானம், ஞான லட்சணம். ஏவம் யோகாபியாச பலாத் யோகினஹா ஆத்மன்யேவ பிரசாமியதி மனஹா. மனச எல்லாருக்கும் ஆத்மா சர்வவியாபிதான், யோகிக்கு மட்டும் தனியா கிடையாது. ஆனா அந்த மனச ஆத்ம வஸ்துல நிலைக்க வைக்கிறதுனால யோகி. அதுதான் வித்தியாசம். ஞானிக்கும் மத்தவனுக்கும் என்ன வித்தியாசம்? ஞானியினுடைய புத்தி பிரம்மத்துல இருக்கு, ஆத்மா பிரம்மம் அப்படிங்கிறதாகவே ஆயிடுறது. மத்தவனுக்கு அது இல்லை. அதுதான் வித்தியாசம். இல்லைன்னா எல்லாருக்கும் துக்கம் வருது, ஞானிக்கும் வருது. அப்ப ஏன் ஞானிக்கு ஏன் ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு? இது ஞானிய ஆசிரியக்கிறதுனால மங்களம்லாம் ஏற்படுறது அப்படின்னு ஏன் சொல்றோம்? மங்களங்கள்லாம் எதுல இருக்கு? பிரம்ம வஸ்துல தான் இருக்கு. கிரேஸே ஈஸ்வரன் ஆதாரம் பிரம்மத்துல தான் இருக்கு. இப்ப யாரு தாம் பிரம்ம அப்படிங்கிற நிஷ்டையில ஒருத்தன் இருக்கானோ அவனை பூஜிக்கிறதுனால ஆத்மஜம் அர்ச்சயேத் பூதிகாமஹா அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். ஆத்மஜன்னா என்ன? பிரம்மத்தையே தானே. பிரம்மவித் பிரம்மைவ பவதி. தான் பிரம்ம வஸ்துங்கிற ஒரு நிஷ்டையில இருக்கக்கூடியவன் பிரம்மனாகத்தானே இருக்கிறான். இல்லைன்னாலும் பிரம்மனா இருக்கான்னாலும் அவனுடைய அந்த உபாதி சரீரமும் பிரம்ம லயத்துல இருக்கு. அதனால பூஜனீய நாகரான் ஞானி. ஏன்னா பிரம்மமாகவே இருக்கிறதுனால் எல்லாரும் பிரம்மமாக தான் இருக்கோம்னாலும் பிரம்மமாக இருக்கிறத உணர்ந்தவனுடைய நிலை வேற. அதனால அதை சொல்றது சாஸ்திரம் சொல்றது, நம்மளா சொல்லல. பிரசாந்த மனசம் ஹியேனம் யோகினம் சுகமுத்தமம் உபைதி சாந்த ரஜசம் பிரம்மபூதம கல்மஷம். பிரம்மபூதம் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வரார். ஜீவன் முக்தம் பிரம்மைவ சர்வம் இது ஏவம் வினிச்சயவந்தம் பிரம்மபூதம் அகல்மஷம் அதர்மாதி வர்ஜிதம். அதுவும் ஒரு லட்சணம். அகல்மஷம்ன்றத அதர்மாதி வர்ஜிதம், கல்மஷம் இல்லாமல். ஏன் கல்மஷம் தேவையில்லை? ஏன்னா சுவார்த்தமே இல்லை அப்படிங்கிற பொழுது எங்க கல்மஷம் இருக்க போகுது? தனக்குன்னு இது தேவைங்கிற பொழுதுதானே தர்மா தர்ம விஷயங்கள்லாம். அதனால ஞானிக்கு கோ விதிகி கோ நிஷேதா. விதி நிஷேதம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சுவார்த்தம் ஒருத்தனுக்கு இருக்குன்னா தான், அகங்காரம் இருக்கிறவனுக்கு தான் நீ இது விதி இது நிஷேதம்னு சொல்லணும். பிரம்மன்னு ஒருத்தன் ஸ்வரூபத்துல நிலைச்சிருக்கிறவன்ட்ட அவன் செய்யறதுதான் தர்மம், அவ்வளவுதான். தர்மத்தை தவிர அவன் செய்ய போறது இல்லை. சுவாபாவே தர்மம் தான் இருக்கும். ஏன்னா சர்வாத்ம பாவம் யாருக்கு இருக்கோ அப்ப அவன் சுவார்த்தமாக காரியம் பண்ண போறான் அப்படின்றது இருக்காது. அதனால பிரம்மபூதம் அகல்மஷம் சாந்த ரஜசம் பிரக்ஷீண மோகாதி கிளேஷ ரஜசம் இத்தியர்த்தா. அப்படின்னு மோகம் முதலான கிளேஷங்கள் யார்கிட்ட அழிஞ்சு போயிடுத்தோ அப்பேற்பட்டவன். பிரசாந்த மனசம் யோகினம் சுகமுத்தமம்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.